என்ன இடி மலைமா இருக்குது. இதான் கோடை மலையோ என்னமோ. அப்பா பயங்கர இடியா இருக்குது. மழை அடிச்சு புக்கிதே. என்ன துளசி, தூங்க வேண்டியதானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. டாக்டர் தானே சொல்லிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா சாப்பிடணும்ட்டு. தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்காத, சீக்கிரமா தூங்கு. என்ன உனக்கு ஏதாவது வேணா மாமாட்ட கேளு, வாங்கிட்டு வரேன். என்ன ஆமா, உனக்கு என்ன ஆசை சொல்ல? உன் ஆசை ஏதாவது நிறைவேற்றணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆசையா? திடீர்னு கேட்டீங்கன்னா எந்த ஆசையை சொல்ல? இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்ல. போர் அடிக்குது மாமா, இப்படியே படுத்து படுத்து கிடக்குதுக்கு. சும்மா தூங்கவும் முடியாம ஒரு மாதிரி வருது. எங்க போறீங்க மாமா? இத வாரேன். போர் அடிக்குன்னு சொல்லுத, உன்னை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டாம்? இது என்ன மாமா, தலையில டவல்லாம் கட்டிட்டு வந்துருக்கியே, டான்ஸ் ஆட போறீங்களா? நான் செய்த குறும்பு உண்டாட்சி கரும்பு, நான் தந்த பரிசு அது ரொம்ப புதுசு, கையோடு நுள்ளாத ரோஜா பந்து. நான் செய்த குறும்பு உண்டாட்சி கரும்பு, நான் தந்த பரிசு அது உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் தெரியும் சொல்லவே இல்லையே. இம்புட்னால ஒரு டான்ஸ் ஆடி கூட காமிச்சது இல்ல. அழகா ஆடுறீங்க மாமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ? என்ன ரொம்ப சார் சந்தோஷமா இருக்கீங்க? ஆட்டம் பாட்டம்லாம் பயங்கரமா இருக்குது. ஆமா வேற, இந்த 2 நாளா நான் எம்புட்டு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வார்த்தையால சொல்ல முடியாது துளசி, அம்புட்டு சந்தோஷமா இருக்குதே. இந்த உலகத்திலே ஆம்பளைங்களுக்கு அம்மா, அதுக்கப்புறம் மனைவி, 3வது அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க தான் உலகமே. அதுக்கப்புறம் அந்த உலகமே பிறக்க போகுது. எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருக்கும். உனக்கு என்ன வேணாலும் என்ன சொல்லு, சரியா? நான் அடுத்த நிமிஷமே வாங்கிட்டு வந்து நிப்பேன். ரெஸ்ட் எடுத்துக்க, அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டேன். என்ன சும்மா அதை செய்தேன் இது செய்தேன்னு சொல்லக்கூடாது. பொண்ணி வேணா கூப்பிட்டுக்கோ, போர் அடிச்சுன்னா பேசிட்டு எடுத்துட்டு இருந்துட்டேன். என்ன குழந்தை உண்டா இருக்கேங்கிறதுக்காக தானே இந்த ஆட்டம் பாட்டம் கவனிப்பிடலாம். லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இல்லாட்டி நான் உன்னை அன்பா ஆசையா பாத்துக்க மாட்டேன். இது அதுக்கும் ஒரு படி மேல. இந்த வீட்டு வாரிசு இல்ல, என் செல்ல சில்லு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எம்புட்டு சந்தோஷம்ட்டு என்னால சொல்ல முடியல. அம்புட்டு சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. உங்களை இம்புட்டு சந்தோஷமா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது என்னங்க புதுசா இருக்குது? எப்ப பாரு ஒரு அழுக்கு லுங்கி, இல்ல வெள்ளை வேட்டி, இல்ல கை பனியனு, இதைத்தானே போட்டுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கலர்ஃபுல்லா பனியனும் போட்டிருக்கீங்க. நல்லா தான் இருக்கு இது கூட. ஏங்க இப்படியே போட்ட என்ன? அடியே, மழை பெய்யுது இல்ல வெளியே, அதான் மழைக்கு கொஞ்சம் இதமா இருக்குமே, கொஞ்சம் அனப்பா இருக்குமே அப்படின்ட்டு பனியன் போட்டிருக்கேன். அடியே, பனியங்கனியெல்லாம் நான் போட்டு நிக்க முடியாது. நான் பாக்குற வேலை எப்படி உனக்கு தான் தெரியும்ல. வெட்ட வெளியே என்ன வேலை பாக்குறோம், கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா நல்லா இருக்கும்ல. அதுக்குதான் பனியனும் லுங்கியெல்லாம் போட்டுட்டு அலையுது. உனக்கு என்ன இப்படி போட்டாதான் பிடிக்கும் அப்படித்தானே? இனி நம்ம வெளியே போகும்போது நான் இப்படியே போட்டுட்டு வரேன். இதுதான் அழகா இருக்கு. ஆமா என்னங்க, உங்க அண்ணன் ரூம்ல ஒரே ஆட்டமும் பாட்டமும் போல இருக்குது. சத்தம் இங்க வர கேக்குது. என்னடி இது பழக்கம், பக்கத்து ரூம்ல ஒட்டு கேக்குறது? யாரு, நானும் ஒட்டு கேக்குறானாக்கும்? ஒட்டு கேக்குறதுண்டா என்னன்னு தெரியுமா? அவங்க ரூம் கிட்ட காதோரம் வச்சு நின்று என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுதான் ஒட்டு கேக்குறது. இந்தா அவங்க பாடுறது ஆடுறதுதான் இங்க வர கேக்குதே. ஏன் உங்க காதுல கேக்கல? காது இது என்னமோ அடைச்சிருக்கோம் நோவு தெரியலையே. பச்சிருந்தா காதை போட்டு சரி பண்ணுங்க. அப்பதான் அக்கம் பக்கம் என்ன சத்தம் கேக்குன்ட்டு காதுல விழும். ஏண்டி, அண்ணி குழந்தை உண்டா இருப்பாங்க, ஏதாவது பாட்டு பாடி எதுவும் பேசிட்டு இருந்திருப்பானா இருக்கும். அவங்க கதையை விடு, நம்ம கதைக்கு வா. நீ ஏதோ டிரைவிங் கிளாஸ்ன்னு சொன்ன, அதெல்லாம் நான் கேட்டு வச்சிருக்கேன். நாளை கழிச்சுல இருந்து வர சொல்லியிருக்காங்க, போலான்ட்டு இருக்குதேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம லைஃப்ல அடுத்த படி, அடுத்த படியில கால் வைக்கிறோம். நல்லபடியா டிரைவிங் படிப்பீங்க. நீங்க வேணா பாருங்களேன். ஏதோ நீ சொல்றேன்னு தான் போறேன். நல்லபடியா டிரைவிங் படிக்கணும். எனக்கு யாருமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதனால பிரச்சனை இல்லை, ஓட்டிக்கிடலாம். நீ சொன்னாப்ல ஆட்டோ கிட்ட ஒரு லோனை போட்டு வாங்கி ஆட்டோ ஓட்டிட வேண்டியதான். பரவாயில்லையே, டிரைவிங் போறீங்க, ஆட்டோ எடுக்கணும்னு பிளான் போட்டிருக்கீங்க. பரவாயில்லத்தான். முன்னாடி எல்லாம் நான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேன். இப்ப பரவாயில்ல, எது சொன்னாலும் கேக்குது. ஆமா, பொண்டாட்டி பேச்ச தட்டக்கூடாது இல்ல. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும்ட்டு படமே இருக்குது தெரியும்ல. அப்பத்தா காலையில அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுது, அடுத்து நீ எப்ப நல்ல செய்தி சொல்வேன்னு சொல்லுச்சு. என்ன சொன்னீங்க?
இந்தா அண்ணன் சொல்லிட்டேன்ல, இன்னும் கூடிய சீக்கிரம் நானும் சொல்லுவேன் அப்பத்தா அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். என்ன கூடிய சீக்கிரம்? முன்னெல்லாம் அம்மா மடியில படுத்துப்பேன். கொஞ்சம் விவரம் வந்ததுக்கு அப்புறம் அப்பத்தா மடியில படுத்துப்பேன். அப்பத்தா பேன் பாரும்பேன் பாக்கும். அப்புறம் தலைய கோதி விடுன்னு சொல்லுவேன். அப்படியே கோதி விடுமா என்ன வந்து தூங்கிடுவேன். அதாவது ஒரு ஆம்பளைங்க, ஒரு அம்மா, இல்ல ஒரு பாட்டி, அதுக்கப்புறம் பொண்டாட்டிதான். என்னடி வர வர ரொம்ப அழகாயிட்டே போற முண்டை கண்ணி. இந்த பாருதா, என்னைய முண்டக்கண்ணின்னு மட்டும் கூப்பிடாத, எனக்கு கெட்ட கோவம்ட்டு உனக்கே தெரியும். வேற இப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க. நீ செஞ்சாலும் செய்வடி. அழகாதான் இருக்க ஆனா வர வர. எங்கெங்க போனீங்க? சீக்கிரம் வாங்க, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்குது. நான் மட்டும் ஒத்தக்கட்டையா நிக்குதானே, நீங்களும் வந்தீங்கன்னா பாக்கலாம்ல. நம்ம பிள்ளைய நம்ம பார்த்து கை தூக்கி இன்னும் வளர்த்த பிள்ளைய எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது. இந்த பூவு கூட மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்குது. அவ கல்யாணத்தை விட்டியாவது வந்துருங்க. எங்கிட்டு போய் சாப்பாட்டு கஷ்டப்படுத்தீங்களோ என்னன்ட்டு இருக்கீங்களோ. ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடல உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், எங்க இருக்காரோ மனசை சாப்பிட்டாரோ அப்படின்ட்டு. எப்படியோ நீங்க போனதோட பிள்ளைகளை எப்படியோ ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆளாக்கிட்டேன். எங்க இருந்தாலும் வந்துருங்க. பூவுக்கு கல்யாணத்துக்கு நீங்க வந்துடணும் பாத்துக்கிடுங்க. நானும் வேண்டாத தெய்வம் இல்லை, குழந்தைவன் கோயில கூட வேண்டதில் வச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் சீக்கிரம் வந்துடட்டும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணேன்? ஒழுங்கா சாப்பாடு போடலையா, துணிமணி துவச்சு வைக்கலையா, என்னைய விட்டுட்டு போங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு சொல்லுங்க. இந்த பாருங்க, மாரிக்கு பொண்டாடி குழந்தை உண்டாயிருக்கா. குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே வந்துருங்க. தாத்தான்ட்டு உங்க கூப்பிட்டுட்டு வந்துருங்க. என்ன எங்கேயோ அல்ற சவுண்டு கேக்குது? பூமாரி எழுதிட்டு இருப்பாளா என்னன்னு தெரியலையே. ஐயோ, பூமாரி இருக்காங்களே. இந்த லூசு வழக்கம் போல பூனை எடுத்துட்டு போயிட்டோம் என்னமோ தெரியலையே. அத்தையா எழுதிட்டு இருக்காங்க. தண்ணி குடிக்கலான்ட்டு வந்தா பாவம் அத்தை நம்மகிட்ட தான் சிரிச்சு எல்லாத்தையும் பேசுறாங்க. அவளுக்குள்ள எம்பிட்டு மனசு கஷ்டம் இருக்குன்ட்டு அவளுக்கு தான் தெரியும், வெளியும் சொல்ல மாட்டாங்க பாவம். அத்தை அத்தை. என்னம்மா? என்ன பொன்னி தூங்கலையா? ஒரே இடியும் மின்னலமா இருக்குது. ஆமாத்த, தண்ணி குடிக்கலான்ட்டு தான் வந்தேன். என்னத்த ஏதோ ரொம்ப அழுது ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. என்னத்த? ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான் இருக்கேன். எனக்கு என்ன, சும்மாதான் உட்காந்துருக்கேன். ஆமா, பூமாரி எங்க? ஐயோ, போன் பேச பாத்திரக்கூடாத. அவ இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கா. பரவாயில்ல, இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கத்த, நான் இவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்னத்த, உடம்பு எதுவும் முடியலையா? இல்லம்மா, உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன, உடம்புக்கு என்ன, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசுதான் சரியில்லை. எல்லாம் உங்க மாமனார நினைச்சிருவேன். சாப்பாடு பசின்ட்டா பொறுக்க மாட்டார், டயத்துக்கு வச்சு கொடுத்துருவேன். கொஞ்ச நேரம் ஆயிட்டாலும் அப்படி நிப்பாரு மனுஷன். எங்கிட்டு போனாரோ, என்னன்னு இருக்காரோ, சாப்பிட்டாரோ கொண்டாரோ, வீட்டுல உள்ள நினப்பு இருக்குதோ, எப்படி இருக்காரோ, எனக்கு ஒவ்வொரு நாளும் நினப்பாவே இருக்குதுமா. இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்குது, அவரும் நின்று பார்த்தா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் சொல்லு பொன்னி. சரிங்க, வருத்தப்படாதீங்க. எனக்கும் மாமா இல்லைன்ட்டு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. பாவம் அத்தானு கல்யாணம் முடியும் போதும் இல்ல, எங்க கல்யாணத்துக்கும் இல்ல. பூமாரிக்காவது கல்யாணத்துக்குள்ள அவரு வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. அதைத்தாம்மா நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பூ பிள்ளை கல்யாணத்தையாவது அவர் பார்க்கட்டுமே. பொம்பளை பிள்ளைன்ட்டு தொல்லை போட்டு தூங்க வச்சுக்கிட்டு அங்கிட்ட இங்கிட்டும் நடப்பாரு. என் பிள்ளை மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு அப்படியே பாத்துக்கிடுவாரு. எல்லாத்தையும் விட்டு எங்கிட்டவோ போயிருக்க. எப்படித்தான் அவருக்கு மனசு வந்துச்சோ தெரியல. அவரும் அப்பப்போ இடத்துலமா போன் போட்டு கேட்கதான் செய்யாரு. அப்ப அதுவும் பாத்தீங்களா என்ன ஏதுன்ட்டு நிறைய வெளியிடத்துல சொல்லிதான் வச்சிருக்காரு. கண்டிப்பா பூமாரி கல்யாணத்துக்குள்ள மாமா வந்துருவார்த்த, கவலைப்படாதீங்க, தூங்குங்க, எதுவும் நினைக்காதீங்க. நினைக்காம முடியுமாமா? ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் வாழ்க்கையில முக்கியம். நம்ம கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமே புருஷன் தான் தஞ்சோன்ட்டு நம்ம இருக்கோம். அவரை நம்பி இருக்கமே, அவர் நம்மளை விட்டுட்டு போனா எம்பிட்டு சங்கடப்படும் சொல்லு. யோசிச்சு பாருமா. என்னமோ என் பிள்ளைலாம் ஆளாயிட்டு
இதே சின்ன சின்ன பிள்ளையில அவர் போயிருந்தா நான் என்னன்ட்டு இருப்பேன் சொல்லு. என்னமோ அவர் போனதுல என் அத்தை எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு, எனக்கு கொஞ்சம் தெம்பும் திடகாத்திரத்தையும் கொடுத்தாங்க. அதனால இந்த பிள்ளையில அதையும் இதையும் சொல்லி அப்படி இப்படிமா வளர்த்தேன். இந்தா அதுகளும் நல்லா ஆயிடுச்சு. இந்த பூ பிள்ளைக்கு மட்டும் ஒரு கல்யாணத்தை முடிச்ச எனக்கு அது போதும்மா. அதுக்குள்ள அவர் வந்துட்டா போதும். அவர் கல்யாணத்தை மட்டும் அவர் பார்த்துட்டா எனக்கு அதே போதும்மா. பொருங்கத்த ஏதாவது டிவிலயோ வாட்ஸ்அப்லயோ எதுலயாவது மாமாக்கு போட்டோ அனுப்பி எங்க இருக்காருன்ட்டு தேடுவோம். சரிம்மா, என் கதை என்னோட படுமா, நேரம் ஆகுது இல்ல, மழை வேற கொட்டுன்ட்டு கொட்டுது. படுங்கத்த, தண்ணி எதுவும் கொண்டு வரட்டுமாத்த? வேணாம் பொண்ணி, வேண்டாம், நீங்க என்ன போய் பாடு. என்ன தண்ணி இந்த தலைமாட்டுல வச்சிருக்கேன் சொம்புல,